நீங்க எத்தனை டயட் ட்ரை பண்ணியிருப்பீங்க? எத்தன நாள் ஜிம்முக்கு போயிருப்பீங்க? ஆனா ரிசல்ட்டே கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆனா நான் சொல்ற இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்க. இது மிராக்கிள் இல்லைங்க, உண்மை. அத பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது சரியான முறையில வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட். நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும். ஃபுட் ஹேபிட் கரெக்டா இல்லை அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் ஃபர்ஸ்ட் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் சொல்ற மெத்தட்ல ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஒரு 10 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நல்ல ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா 1 ஷேக். நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே பேலன்ஸ் நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு தருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோட்ரின் நம்மளுடைய டைஜஷனை க்ளீன் பண்ணுது. ப்ளோட்டிங் அண்ட் கேஸ் குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர் நம்மளுடைய மசில் மாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தை ஸ்பீடாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுமே வார்ம் வாட்டர் ப்ளஸ் ஆலோட்ரின் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு அப்ரெஷ் வந்து 160 ml எடுத்துக்கணும். 8 மணிலேருந்து 8:30க்குள்ள ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக் மேட் இது மூணுமே சேர்ந்தா போல் நீங்கள் ஒரு ஷேக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அப்ரெஷ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். மதியம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மீல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நைட்டு வந்து ஷேக் தான். காலையில் நீங்கள் எப்படி ஷேக் ரெடி பண்ணீங்களோ சேம் அதே மெத்தட் தான் நைட்டு ஷேக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்டை எங்கே வாங்கணும், எப்படி எடுக்கணும், என்ன ரேட்டுக்கு கிடைக்கணும், இதை எடுத்த ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷனில் சில பேர் இருப்பீங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்.